ஓம் நமோ நாராயணா. எப்பெல்லாம் பூமியில் பகவான் அவதரிக்கிறாரோ அதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு தடவை மகாலட்சுமி விஷ்ணுக்கிட்ட கோச்சிக்கிட்டு பூமிக்கு வந்துடுறாங்க. அவங்க பிகிரு முனிவர் இருக்கிற திருவல்லிக்கேணிக்கு வந்துடுறாங்க. குழந்தையாக அங்கே வந்து அவர் ஆசிரமத்துக்கு வெளியில் மரத்தடியில் இருக்கிறாங்க. அள்ளிக்குளங்கள் நிறையா இருந்த காரணத்தினால திருவல்லிக்கேணின்னு அழைக்கப்பட்டது தான் பிற்காலத்தில் திருவல்லிக்கேணியாக மாறிடுச்சு. முனிவரும் அவர் மனைவிக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தையை எடுத்து மகாலட்சுமியை வளர்க்குறாங்க. பருவம் வயது வருது. அப்போ மணமகன் தேடுறாங்க. அப்போ மணமகனுக்காக அழைப்புதல் விடுக்கக்குள்ள விஷ்ணுவே அங்கே வராரு. வந்தவர் அமைதியாக அமர்ந்திருக்கிறாரு. வந்தவர் கவனிக்கிறார் பிகிரு முனிவர். அவருக்கு மட்டும் காட்சி தரார் தான் விஷ்ணுன்றதை. அவருடைய மார்பில் மகாலட்சுமி இல்லைன்னொன்னே நடந்ததை புரிஞ்சிக்கிறார் பிகிரு முனிவர். அவருக்கே அந்த மகாலட்சுமியை வேதவல்லியை திருமணம் செய்து வைக்கிறார். ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறார். இங்கு பக்தர்களுக்காக நீங்கள் இங்கு அமர்ந்து காட்சி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பகவான் அங்கேயே இருந்து காட்சி தர்றதா ஐதீகம். ஒரு தடவை திருவல்லிக்கேணி நாம் செல்வோம், பகவான் அருள் பெறுவோம். நன்றி.